ஈழத்தை அளித்தவர்கள் திராவிடம் பெரியாரிஸ்டுகள். போதையில் உளரும் சீமான். மேடையில் மட்டும்தான் வீரம், பிரச்சனைன்னு வந்துட்டா மண்டியிடும் கோழை பெயர் தான் நாம் சோபிகளின் அண்ணன் சீமான். ராஜுவை கொன்று புதைத்தோன்னு பேசிய வெட்டிவாயன் நளினி பரோல் விவகாரத்தில் ஓடி ஒளிந்து கொண்ட மானங்கட்ட எச்சைப்பயன். நளினிக்காக துணிந்து நின்று இடம் கொடுத்தவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணைத் தலைவர். ஈழத்தில் பெண் புலிகளிடம் சில்மிசம் காட்டியதால் விரட்டி அடிக்கப்பட்ட நீ யாருடா பொம்பளை பொறுக்கி பெயரை பெரியாரை மறுப்பதற்கு? டிஜிட்டல் பிச்சையில் சொகுசு வாழ்க்கை வாழ்கின்ற உனக்கு திராவிட மறவர்களை விமர்சிக்கிற யோகியதை இருக்கா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா அன்னைக்கு பொட்டமான வந்துட்டு விமர்சிச்ச, இப்பொழுது மேதகு அவர்களை விமர்சிப்பதற்கு அடி போடுற. ஈழத்தில் எங்கும் பெரியார் இல்லைன்னு சொல்றக்கூடிய வெத்து வெட்டு பயலே பெரியாரை பார்த்து வளர்ந்த போராளிகள் நாங்கள் அப்படின்ட்டு பிரபாகரன் அவர்களே சொன்னதை நீ தாண்டா சொன்ன. பெரியாரை ஏத்துக்கிட்டீங்கன்னா சுயமரியாதையோட இருப்ப, இல்லைன்னா குருமூர்த்தி காலை நக்கிக்கிட்டு இருப்ப. டே, நீங்க பெரியார தொட சீமான் தான் நீங்க பொழக்கப்பட்டு இருக்கிற. பெரியாரை நீங்க தொட்டு சீண்டிக்கிட்டே இருங்கடா. நீங்க சீண்டா சீமானை வந்து நாங்க பொழப்போண்டா. சீமானுக்கு இனிமேல் செருப்படி தொடர்ந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இந்த தகவல் குறித்து தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே.